யாழ்ப்பாணத்தில் பேரிச்சம்பழம் புட்டு உங்களை வீட்டிய பேரிச்சம்பழம் பனங்காயில் உண்டு. இந்த உணவு திருவிழா நடாத்தி கொண்டிருக்கு. வணக்கம் ராவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உலகில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வடமாகாண சுற்றுலா பணியகம் மாபெரும் உணவு திருவிழாவை நடாத்தி கொண்டிருக்குது. அது தொடர்பான காட்சிகளை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த மாபெரும் உணவு திருவிழாவானது இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் 15, 16, 17 இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதினமும் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளிலே தமிழர்களினுடைய பாரம்பரியமான உணவு வகைகள், கலாச்சார நிகழ்வுகள், இசை நடன நிகழ்வுகள், அதே நேரம் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் என்று பல்வேறு வகையான கலை நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற காத்திருக்கிறது. விசிட் ஜாஃப்னா என்ற துணைப்பொருளில் இந்த உணவு திருவிழா பிரமாண்டமான முறையில் இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்குது. அது தொடர்பான காட்சிப்பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்கும். இந்த 3 தினங்களிலும் மதியம் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையும் அந்த பாரம்பரியமான உணவு வகைகளை நாங்கள் சுவைத்து மகிழ முடியும். அதே நேரம் கலை நிகழ்வுகள் மாலை 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. இரவுக்கு தான் அந்த லைட்டிங் எல்லாம் முடிவாக தெரியும். சரி, வேறங்கோ இதில் நெய்யில் எல்லாம் விற்கணும். ஒவ்வொரு விற்பனை நிலையங்களும் போட்டிருக்கு. இதுதான் மக்கள் வந்து கொண்டிருக்கணும். நந்தாவனம் தொழிலகம் பாரம்பரியமான உணவு, சிற்றுண்டி வகைகள் உணவுகள் எல்லாம் கிடக்குது. மிக்சர் ஐட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இது பனங்காய் பணியா எவ்வளோ? இது 180 எத்தனை நாள் இருக்கும்? 3 நாளுக்கு 100 கிராம் 180 ரூபா. சரி, இருக்கட்டும். ஜூஸ் என்னது? சிப்ஸ் என்ன? தேயிலை கிருக்காட்டை தேயிலை. ரைட் தேயிலை கம்பெனி. இது வந்து ஜூஸ் அடுத்த இங்கே வந்து பனை சாறு. உண்டியல் பனங்காய் உண்டியல் 280 ரூபா. உண்டியல் பனங்காயில் உண்டியல். தொழில்துறை திணைக்களம். சிறுவர்களுக்கான அந்த நீச்சல் தராக போட்டிங்கெல்லாம் விளையாடக்கூடிய 5 மணிக்கு பிறகு இரவு 10 மணி மட்டும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சிறுவர்களுக்கான அந்த பலூனுகள் எல்லாம் சறக்கிறது, அந்த ஸ்னோ வேர்ல்ட் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிற பெரும்பாலான நிகழ்வுகளில் இப்படியான இந்த இதுகளெல்லாம் போன வருஷம் எல்லாம் வந்திருக்குது. இப்போ தான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். புட்டு இப்போ தான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரோஸ் 50, இட்லி 40 இதெல்லாம் போட்டுங்க. பெருச்சம்பளம் தானே இது? பேரிச்சம்பளம் தான் அது. பேரிச்சம்பளம் கட்டி வைக்கிறோம். இதில் வந்து பார்ப்போம். இந்த டேஸ்ட் பெருமை ஒன்று தெரியல. பார்ப்போம். பேரிச்சம்பளம்.
இருக்குது யாழ்ப்பாணத்தில் பேரிச்சம்பழம் உண்டு பாருங்க. இப்போ நல்ல டேஸ்டாக இருக்கா. அங்கே காரநகரில் இருக்கா, நிறைய இருக்கும் மரங்கள். யாழ்ப்பாணம் காரநகரில் இருக்காம கொடுத்து கட்டி இருக்கு. முதல் முறையாக அந்த பேரிச்சம்பழத்தை பச்சையா நீக்குதா இந்த ஈச்சங்காயின்ற உவர்ப்பு மாதிரி இருக்கிறாரு. ஈச்சம்பகை தானே அது. சரியா பேரீச்சம் மரத்துட்ட கூட வந்து யாழ்ப்பாணத்துல முதல் முறையா பாக்குறோம். இது வந்து விற்பனைக்கா. இது வந்து 50 ரூபாண்டா என்ன இவ்வளவு 50 ரூபாவோ? ஒரு இதுல ஒரு கிலோ வந்து இவ்வளவு என்ன இது வந்து இப்படி ஒரு கட்டு வந்து 50 ரூபா பேரிச்சம் காயலாம். பாத்தீங்களா யாழ்ப்பாணத்துல முதல் முறையா வித்தியாசம். இதெல்லாம் வந்து 50 ரூபா. இப்போ தான் எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிடிஎம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ தான் எந்த விற்பனை எல்லாம் நடக்குது வேறுமா. என்ன கறி? என்ன கறி? இது என்ன ரொட்டி? கொத்தராட்டி. திருநை மடு கிராமிய நன்னீர் கிராமிய மீனவராக பாருங்க. கறியெல்லாம் வைக்கிற மாதிரி தான் கொத்து தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் மீன் சார் உற்பத்தியோட தான் உணவுகள் எல்லாம் நடந்தி வேணா எத்தனை? 1 கிலோவோ? 1/4 கிலோ. 1/4 கிலோ சரி. 1 கிலோ 1200 ரூபா தனி வைப்போம். சிப்பியால செய்யப்படுற சின்ன சின்ன சிப்பியால அந்த மாலை மாதிரி நல்லா இருக்கிறேன். சித்தா ஆயுர்வேதா. பனை தென்னை, யாழ் மாவட்டம் பனை தென்னை பானம். இப்போ தான் மக்கள் எல்லாம் வந்து வந்துருக்கோம். பனங்காய பணியாரம். இது என்ன வடையா?